கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கல்கத்தாவுடைய அரசு மருத்துவமனையில் ஒரு பயிற்சி பெண் மருத்துவருக்கு நடந்த கொடூரமான ஒரு சம்பவத்தை யாராலுமே அந்த மாநில மக்களால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தை எதிர்த்து அந்த மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. என்னதான் இந்த விஷயம் இந்திய நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டாலும் கூட இரவு நேரங்களில் தங்களுடைய பெண் பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு அனுப்புவதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு பயந்திருப்பாங்கன்னு தான் சொல்லியாகணும். அப்படி அந்த பயிற்சி பெண் மருத்துவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னதான் நடந்துச்சு? இந்த பெண் வேலை பார்த்து கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் சரியா 138 வருடத்திற்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி காலத்துல 1986 நார்த் கொல்கத்தாவில் உள்ள பெல்காசியா அப்படின்ற பகுதியில் டாக்டர் ராதா கோவிந்தகர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அப்படின்ற இந்த ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல தொடங்கப்பட்டிருந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கச்சக்கமான பேர் படிக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. அது போலதான் இந்த 31 வயது நேர்ந்த பெண்மணியும் தன்னுடைய MBBS படிப்பு முடித்ததுக்கு பிறகு மேற்படிப்பையும் அதே ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து இருந்திருக்காங்க. அது கூடவே பயிற்சி மருத்துவரா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் இவங்க சரியா ஆகஸ்ட் 7ஆம் தேதி எப்போதும் போல எமர்ஜென்சி வார்டுக்கு பயிற்சி மருத்துவரா வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தொடர்ச்சியா அவங்க 36 மணி நேரம் கிட்ட வேலை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்த 36 மணி நேரத்துல இடைவெளி விட்டு அப்பப்ப ரெஸ்ட் மட்டும் எடுத்துதான் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டயர்டு தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படி இவங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சரியா ஆகஸ்ட் 9 நள்ளிரவு வாக்குல இரவு உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜூனியர் மருத்துவர்களை அழைத்து கொண்டு எமர்ஜென்சி வார்டுல இருந்து 3வது ஃப்ளோர்ல இருக்கிற செமினார் ஹால்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ஜூனியர் மருத்துவர்கள் அந்த பெண் கூட சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க போயிருந்திருக்காங்க. இந்த பயிற்சி பெண் மருத்துவர் மட்டும் நான் கொஞ்ச நேரம் இந்த செமினார் ஹால்ல ரெஸ்ட் எடுத்துட்டு கால நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பயிற்சி பெண் மருத்துவரும் அந்த செமினார் ஹால்ல தூங்குறாங்க. மற்ற ஜூனியர் மருத்துவர்கள் அவரவர்கள் வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனா 10 மணி ஆகியுமே இந்த பயிற்சி பெண் மருத்துவர் இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் இந்த ஜூனியர் மருத்துவர்களுக்கு எழுந்திருந்திருக்கு. அதே சமயம் காலை நேரத்துல அந்த செமினார் ஹாலுக்கு வந்த ஒரு ஊழியர் இந்த பெண்ணுடைய பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அதே இடத்திலே கத்தி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஊழியருடைய சத்தம் கேட்டு சம்பவ இடத்தை வந்து பார்க்கும்போது தான் முதல் நாள் அந்த செமினார் ஹால்ல தூங்கி கொண்டிருந்த அந்த பயிற்சி பெண் மருத்துவர் அரை நிர்வாணத்தோட கண்ணுல ரத்தத்தோடையும் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல ரத்தத்தோடையும் கொடூரமான முறையில அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அங்க இருந்தவர்கள் உடனடியாக காலேஜ் பிரின்சிபல், காலேஜோடைய டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவலை கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்தை கம்ப்ளீட்டா இன்ச் பை இன்ச்சா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வச்சு செக் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து மற்ற நபர்கள்கிட்டையும் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ஒரு பெண் மருத்துவர் அந்த இடத்துல கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறதுனால மேற்கு வங்காள மாநிலம் முழுக்க இந்த செய்தி ரொம்பவே பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த மாநிலத்தோடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி கூட இந்த வழக்கை 7 நாட்கள்ல நீங்க விசாரணை பண்ணி முடிக்கலனா நான் இந்த வழக்கை CBIக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு கெடுபிடி ஒன்று கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை பண்ண தனியா ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி பரபரப்பா இந்த வழக்குடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமா அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலான சந்தீப் கோஷ் அப்படின்றவர் மேலதான் குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. இவர் ஏற்கனவே நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இதனால இவர் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்திருக்கு. இருந்தாலுமே போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கிற CCTV கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடமான அந்த செமினார் ஹால்ல எந்த ஒரு CCTVயுமே கிடையாது. எமர்ஜென்சி வார்டுல மட்டும் சில CCTV இருக்கு. அந்த CCTV போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி 4 மணி வாக்குல ஒரு நபர் அந்த இடத்துல நடந்து போறது தெரிய வருது. அதாவது இந்த செமினார் ஹாலுக்கு போகக்கூடிய வழியில இவர் நடந்து போனது தெரிய வருது. இதனால அந்த நபர் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வராரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 4:55 மணி வாக்குல தான் ரிட்டர்ன் வெளியிலேயே வராரு. அது வரைக்கும் இவர் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. அது கூடவே முதல் நாள் அந்த பயிற்சி பெண் மருத்துவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்கல்ல, அந்த மருத்துவர்கள் கிட்டையும் விசாரணை பண்ணும்போது 3 மணிக்கு தான் அந்த பயிற்சி பெண் மருத்துவர் செமினார் ஹால்ல தூங்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நாங்க வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த CCTVல பதிவான நபருடைய டைமிங்கும் மேட்ச் ஆகிறதுனால ஒருவேளை இவனா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த CCTV மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் இவன் சரியா 4:10 மணி வாக்குல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போது கழுத்துல ஒரு ஹெட்போன் ஒன்று போட்டிருக்கான். அதாவது காலர் டைப்ல இருக்குள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்போன், அந்த ப்ளூடூத் ஹெட்போன் அவன் போட்டிருக்கான். அந்த ஹெட்போன் ரிட்டர்ன் அவன் வரும்போது அவனுடைய கழுத்துல இல்ல. அதே ஹெட்போன் தான் கிரைம் சீன்ல இருந்து ஃபாரன்சிக் ஆபீசர் மீட் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சதுமே உடனடியா அவன் யாரு அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ் அதிகாரிகளை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அவர்களுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஒன்று காத்துக்கிட்டு இருந்திருக்கு.
அது என்னன்னா, போலீஸுக்கு பேரிடர் காலத்துல உதவி பண்றதுக்காக சிவிக் வாலியன்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் வேலையில வரக்கூடிய போலீஸுக்கு உதவி பண்ணக்கூடிய நபர்கள்ல ஒருத்தனான சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தன் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த 4 மணி வகையில என்ட்ரி ஆயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு உதவிக்காக போற இந்த நபர்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னும், போலீஸுக்கு கிடைக்கிற மாதிரியான வேற எந்த ஒரு சலுகைகளுமே இவங்களுக்கு கிடையாது அப்படின்னும், போலீஸுக்கு உதவி பண்றதுக்காக இவங்களை அழைத்துப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த சஞ்சய் ராயை உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சு அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அவனை கைது பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்கிட்ட அதை பத்தி கேட்கும்போது, எனக்கு இது எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. மேற்கொண்டு அவன் முதல் நாள் சிசிடிவில என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ் துவைக்கப்பட்ட நிலையில வெளியில காய வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அவன் அணிந்திருந்த ஷூவை பார்க்கும்போது அதுல ரத்த கரைகள் தெரிஞ்சதுமே பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. உடனடியாக இந்த சஞ்சய் ராயை கஸ்டடியில எடுத்து அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற யார் மேலாம் சந்தேகம் இருந்துச்சோ அவர்கள் அனைவரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய மொபைலையும் வாங்கி கிரைம் சீன்ல இருந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் கிடைச்சதுல அந்த ப்ளூடூத் ஹெட்போன் ஆன் பண்ணா ஏற்கனவே அந்த மொபைல்ல பேர் ஆயிருக்கிறதுனால உடனடியாக பேர் ஆயிடும். அப்படி யாருடைய மொபைல்லையாவது பேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணிட்டு வந்த அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவனுடைய மொபைல்ல தான் கனெக்ட் ஆயிருந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த சஞ்சய் ராய் தான் இந்த பெண்ணை ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. மறுபக்கம் இறந்து போன அந்த பயிற்சி பெண் மருத்துவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அவங்களுடைய கண்ணுல அவங்க அணிந்திருந்த கண்ணாடி குத்தி இருக்கு அப்படின்னும், அதனாலதான் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னும், அவங்களுடைய பிரைவேட் பார்ட் பயங்கரமா சிதைக்கப்பட்ட நிலையில இருக்கு. அது கூடவே அவங்க கொடூரமான முறையில பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் தங்களுடைய அறிக்கையில போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுக்கறாங்க. தொடர்ந்து சஞ்சய் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்து இருந்திருக்கான். இவனுக்கு இமிடியேட்டா தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு பல பேர் கோரிக்கையா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சஞ்சயை பத்தி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது இந்த குற்ற சம்பவம் நடப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் கராக்பூர் அப்படின்ற பகுதியில் நடந்த போலீஸ் அதிகாரிகளுடைய ஒரு கூட்டத்தில் இவன் கலந்துகிட்டதாகவும், அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதுக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து தான் மறுபடியும் கொல்கத்தாவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சில டியூட்டி எல்லாம் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. மேற்கொண்டு இவன் ஒரு போலீஸ்லாம் கிடையாது. போலீஸ் அதிகாரிகள் எப்பயாவது தான் இவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இந்த டியூட்டியே போடுவாங்க. ஆனா இவன் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்று தான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல சுற்றி திரிவதாகவும், எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு நபராகவும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வலம் வந்து இருந்திருக்கான். அதே சமயம் அவனுடைய டி-ஷர்ட்ல கூட கேபி, அதாவது கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோவை போட்டுக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல சுற்றி தெரிஞ்சிருந்திருக்கான். மேற்கொண்டு இவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டியூட்டி மட்டும் பார்க்காம இதை தவிர அங்க வர பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ரூம் வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பெட் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கொண்டு அந்த புரோக்கர் வேலையும் இவன் பார்த்து இருந்திருக்கான். இது மட்டும் அதை பண்ணாம அங்க வர பேஷண்ட்டுக்கு உதவி பண்றது, அந்த உதவி பண்றதன் மூலமா அவங்க கிட்ட பணம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இவன் பார்த்துக்கிட்டே வரதுனால தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு எப்போதுமே வேலைகள் இருந்திருக்கு. அதன் மூலியமாகவும் இவனுக்கு சில வருமானங்கள்லாம் வந்திருக்கு. சம்பவம் நடக்க போற முதல் நாளான ஆகஸ்ட் 8ஆம் தேதி கரக்பூர் அப்படின்ற பகுதியில இருந்து வந்ததுக்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்திருந்திருக்கான். அப்போ இவன் கிட்ட உதவி கேட்டிருந்த அந்த நோயாளியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கு போயிருந்திருக்கான். ரிட்டர்ன் இரவு 11 மணி வாக்குல மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவன் கிட்ட ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த ஒரு நோயாளி எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அறைக்கு அந்த நோயாளியை கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். அதன் பிறகு நள்ளிரவு 1 மணி வாக்குல இன்னொரு நோயாளிக்கு ஆபரேஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துட்டு போவதற்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளிகளுக்குமே வந்து இந்த உதவிகள்லாம் பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு அந்த ஆபரேஷன் பண்ணாங்கள ஒரு நோயாளி, அந்த நோயாளியோடைய சொந்தக்காரங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி அவன் தண்ணி சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகுதான் 4 மணிக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைந்திருக்கான். அந்த சமயத்துல தான் செமினார் ஹால்ல இந்த பெண் தனியா தூங்குறத பார்த்துட்டு அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அப்போ இவன் தான் மேல கைய வைக்கிறான் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதுமே உடனடியாக முழிக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க கண்ணாடி அணிந்திருந்ததுனால அந்த கண்ணாடி மேலேயே ஒரு பஞ்ச் பண்ணி இருந்திருக்கான். அந்த கண்ணாடி உடைந்து அவங்களுடைய கண்ணுல குத்தி இருந்திருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய வாயை பத்தி அவங்களுடைய தலையை தரையிலேயே அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியும் போயிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே அவன் போதையில பண்ணும்போது தான் அவனுடைய ஹெட்போன் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கான். அதனாலதான் போலீஸ் அதிகாரிகள் பின் நாட்கள்ல அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்போதைக்கு இவனை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ற ஒரு நீதிமன்ற உத்தரவும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய இடங்கள்ல லைட்டே கிடையாது, நிறைய இடம் இருட்டாக தான் இருக்கும். இதனால இந்த மாதிரியான கிரைம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. மேற்கொண்டு பெண்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு வேண்டும், இதே மாதிரி வாலண்டியர் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செக்யூரிட்டி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய செக்யூரிட்டியை மருத்துவ நிர்வாகம் தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண் மருத்துவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க.
இந்த சஞ்சய் மாதிரியான சில எச்ச நாய்களால் உண்மையாகவே போலீஸுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போலீஸுக்கு போக முடியாமல் இப்படி சிவிக் வாலியன்டரா போகக்கூடிய பல இளைஞர்களுக்கு பெரிய ஒரு இழிவதையும் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லியாகணும். குடிபோதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மிருகமாக்குது அப்படிங்கிறத இந்த சஞ்சயோடைய கதை நமக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதே சமயம் சஞ்சயோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகனை பத்தி நான் எதையுமே கேள்விப்படல, ஆனா என்னுடைய மகன் இதை பண்ணியிருக்க மாட்டான், அவன் ஒரு இன்னசென்ட் தான், வேணுமுனே அவன் மேல வீண் பழியெல்லாம் சுமத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் அந்த தாயார் வச்சிருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். பட் போலீஸ் தரப்புல இருந்து அந்த சிசிடிவி காட்சிகள், அந்த ஹெட்போன் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டதனால கிட்டத்தட்ட அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த மாநிலத்துடைய சிஎம்மான மம்தா பானர்ஜியே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா குற்றம் நிரூபிக்கப்பட்டா இந்த சஞ்சய் ராயை என்கவுண்டர்ல போட்டு தரலாம் கூட ஆச்சரியம் கிடையாது. பட் என்ன நடக்க போகுது, உண்மையிலே சஞ்சய் தான் குற்றவாளியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு வீடியோல வேற ஒரு சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.